வருடத்திற்கு ஒரு முறை வரும் ரத சப்தமி விழா அனைத்து சூரிய பரிகார தலங்களிலும் மிக சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. ஜாதகத்தில் சூரியனால் ஏற்பட்டுள்ள தோஷங்கள், சூரிய தசை அல்லது புத்தி நடப்பவர்கள் மற்றும் பித்ருதோஷம் அல்லது சாபம் உள்ளவர்கள் ரத சப்தமி அன்று உங்களுக்கு அருகில் உள்ள சூரிய பரிகார தலத்திற்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்களை தரும். சென்னைக்கு அருகில் 2 சூரிய பரிகார கோயில்கள் அமைந்துள்ளன. அவற்றில் முதல் கோயில் அருள்மிகு சொர்ணாம்பிகை சமேத புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயில். தமிழ்நாட்டில் சூரிய பகவான் சிவபெருமானை வழிபட்ட பஞ்சபாஸ்கர தலங்களில் இது முதன்மை பரிகார தலமாக போற்றப்படுகிறது. இத்திருக்கோயில் சென்னையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஞாயிறு கிராமத்தில் உள்ளது. சென்னை செங்குன்றத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. செங்குன்றத்தில் இருந்து 58A, 58C, 57C, T57 ஆகிய பேருந்துகள் மூலம் நேரடியாக கோயிலை சென்றடையலாம். இரண்டாவது கோயில் சென்னையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் கொளப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோயில். சென்னை போரூரில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அடுத்து பரிகார பூஜைகளை எப்படி செய்வது என்று பார்ப்போம். ஜாதகத்தில் சூரியன் தொடர்புடைய தோஷம் உள்ளவர்கள் அல்லது சூரிய தசை அல்லது புத்தி நடப்பவர்கள் ரத சப்தமி அன்று சூரிய ஓரை நேரத்தில் கோயிலில் உள்ள சிவன் அம்பாளை முதலில் வழிபட வேண்டும். அதன் பிறகு சூரிய பகவானுக்கு நெய் தீபமேற்றி சிகப்பு மலர் எருக்க இலையில் கோதுமை தானியம் படைத்து சூரிய பகவானுக்கு சிகப்பு துணி சாற்றி வழிபட வேண்டும். ரத சப்தமி அன்று வழிபட முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஓரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பித்ருதோஷம் அல்லது சாபம் உள்ளவர்கள் ரத சப்தமி அன்று மேற்கூறிய பரிகாரத்தை செய்த பிறகு வயது முதிர்ந்த 3 ஆண்களுக்கு சிகப்பு நிற வேட்டி துண்டு, காய்கறிகளுடன் சமைத்த உணவு பொட்டலம் அல்லது கோதுமை ரொட்டி மற்றும் 5 ரூபாய் நாணயத்தை தானம் அளிப்பது சிறப்பு. இந்த பரிகார பூஜையை செய்தால் சூரிய பகவான் தோஷங்களை நீக்கி தந்தை ஸ்தானத்தில் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது நம்பிக்கை. ரத சப்தமி அன்று பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் அமாவாசை அன்று செய்யலாம். இது போன்ற பயனுள்ள பல ஆன்மீக தகவல்களை, கோயில்கள் பற்றிய விவரங்களுக்கு ஆலய ஓம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.